நாம் தனியே ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை பேசுவதனாலே மட்டும் எந்த பலனையும் அடைய முடியாது. அந்த ஜீவன் எப்படி எப்படி இந்த உடம்புக்குள்ளே தொழிற்பட்டு அது வாழ்வழித்துக் கொண்டிருக்கின்றது. ஆனால் நாங்கள் வாழ மறுக்கிறோம். அப்ப அந்த வாழ மறுக்கின்ற எங்களுக்குத்தான் ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை கடைபிடிக்க வேண்டி இருக்கின்றது. அப்ப இது கடைபிடிக்க முந்தி நாம் சுவாசிக்கின்ற வாயு நம்முடைய உடம்பிலே 10 ஸ்தானத்திலே இருந்து தசகாரியங்களாகிய 10 செயல்பாடுகளை செய்கின்றன என்று நாங்கள் தசவாயுக்களிலே சிந்தித்தோம். ஏன் தசவாயுக்களை பற்றி இவன் போனான் என்று நீங்கள் சிந்திக்கலாம். தசவாயும் ஜீவசக்தி தான். அந்த ஜீவசக்தி தான் 10 ஸ்தானத்திலே இருந்து நாங்கள் எல்லா செயல்பாடுகளையும் செய்வதற்கு உறுதுணையாக இருக்கின்றது. ஆனால் நாங்கள் அந்த செயல்பாட்டை மறந்து விடுகின்றோம். இந்த உடம்பு எப்படி இயங்குகிறது, நாங்கள் எப்படி இதை நித்திய ஜீவனாகவும் நித்திய உடம்பாகவும் எப்படி மாற்ற வேண்டும் என்பதை நாம் சிந்திக்காத காரணத்தினாலே தான் இன்றைக்கு இந்த உலகம் துன்பப்பட்டு கொண்டு இருக்கின்றது. அடுத்த இந்த உயிரினுடைய மகிமையை எத்தனையோ மதங்கள், எத்தனையோ மார்க்கங்கள் இந்த உலகத்திலே வந்து கொண்டுதான் இருக்கின்றன. வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்ய ஒழுக்கத்திலே 4 ஒழுக்கங்களையும் மிகவும் இந்த மக்களுக்கு இனியும் மறைத்து கூறி பயனில்லை, வெளிப்படையாகவே பேசுவோம் என்று உண்மைகளை எல்லாம் வெளிப்படையாகவே ஜீவகாருண்ய ஒழுக்கத்தையும் பேசி அந்த ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை நடைமுறைப்படுத்தும் பொருட்டு திருவருட்பாவையும் பாடி தந்திருக்கின்றார். ஆகவே அந்த ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை நாங்கள் அறிந்து அந்த திருவருட்பாவை பாடுவதன் மூலமாக எங்களுடைய உயிரை நாங்கள் மேலாதார நிலைக்கு ஓட்டி செல்ல வேண்டியவர்களாக இருக்கின்றோம்.